10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? B cross A = கணம் 2 3 2 4 0 3 0 4 3 3 3 4 எனில் A மற்றும் B ஆகியவற்றை காண்க. கொடுத்துருக்கிறது B கார்ட்டீசியன் பெருக்கல் A கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து கணம் ஏயையும் கணம் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கணும். B cross A = கணம் -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 4. சரியா? இப்போது B cross Aன்னு கொடுத்துருக்கிறனால இந்த வரிசை ஜோடிகளில் இருக்க முதல் உறுப்பு B, ரெண்டாவது உறுப்பு A. சரியாப்பா? இப்போ கணம் A எழுதணும். கணம் ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? வரிசை ஜோடிகளில் உள்ள ரெண்டாவது உறுப்பை எழுதணும். சரியாப்பா? கணம் A = ரெண்டாவது உறுப்பை எழுதணும். கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் எழுதணும். சரியா? அதே மாதிரி கணத்துக்குள்ளே எழுதுகிறப்ப ஒரு நம்பரை ஒரு தடவை தான் எழுதணும். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை எழுதக்கூடாது. சரியாப்பா? ரெண்டாவது நம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 4 3 4. A = கணம் 3ன்னு எழுதிடுறீங்க. அதுக்கடுத்து 4 பழையபடி 3 வருது, பழையபடி 4 வருது. அதனால் ஒரு தடவை எழுதுனா போதும். சரியா? A = கணம் 3 4. அப்புறம் B எழுதணும். Bனா என்னதுப்பா? இங்கே B cross Aல B முன்னாடி இருக்கிறதுனால வரிசை ஜோடிகளில் இருக்க நம்பர் தான் B. சரியா? B = கணம் -2. -2 2 தடவை இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதுனா போதும். 0 0வும் 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். 3 3ம் 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். B = கணம் -2 0 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா?